வெண்பாவும், அன்னபூர்ணியும் ரொம்பவே வந்து பார்த்தீங்கன்னா, சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வெண்பா இருந்துட்டு, "பாட்டி ரொம்ப நன்றி பாட்டி. நீங்க மட்டும் இல்ல அப்டின்னா, கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, என் அம்மாவுக்கும் அதாவது மல்லி அம்மாவுக்கும், அதே மாதிரி என் டாடாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, கல்யாணம் நடந்திருக்கவே நடந்திருக்காது. இப்போ மல்லி அம்மா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீட்ல என் கூட சந்தோஷமா வந்து பார்த்தீங்கன்னா, இருந்திருக்கவே மாட்டாங்க." அப்டின்ற மாரி வந்து சொல்லி, நம்ம வெண்பா இருந்துட்டு இப்போ நன்றிய சொல்றது மட்டும் இல்லாம, இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவே சந்தோஷமாவும் இருந்துட்டு இருக்காங்க. அதுவும் இங்க நம்ம அன்னபூர்ணி இருந்துட்டு, அது என்னோட கடமைம்மா. நான் வந்து இப்ப இது எதையுமே வந்து எதிர்பார்த்து செய்யல. மல்லி நல்லா இருக்கணும். அதே மாதிரி நீயும் நல்லா இருக்கணும். விஜய்யும் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இது எல்லாத்தையுமே பண்ணேன் அப்படின்ற மாரி வந்து சொல்லி ரொம்பவே சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க. நம்ம மல்லி அம்மா வந்தது மட்டும் வந்து இப்ப நம்ம வெண்பாவுக்கு சந்தோஷம் கிடையாது. இப்போ விஜய் இருந்துட்டு மல்லிய ஏத்துக்கிட்டாங்க. அதுக்கும் வந்து இப்போ ரொம்பவே சந்தோஷத்துல 2 பேரும் இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்ன பிளான் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம விஜய் இருந்துட்டு ரொம்பவே ஆத்திரத்துல இருந்தாரு. ஒரு பக்கம் வந்து வீட்ல இருக்க எல்லாருமே வந்து இப்போ விரட்டுறதுலயே குறியா இருந்துட்டு இருக்காங்க. ஏன்னா, மல்லி வந்து மறுபடியும் இந்த வீட்ல வந்து அடி எடுத்து வைக்க ஆரம்பிச்சுட்டா. ஏற்கனவே வந்து அடி எடுத்து வச்சதுக்கு நம்மளோட ஆட்டம் வந்து இந்த இடத்துல கண்டுச்சு. இப்போ வந்து மறுபடியும் வந்து அடி எடுத்து வச்சிருக்கிறதுனால, கண்டிப்பா வந்து அடுத்தடுத்து பிரச்சனை தான். இந்த இடத்துலயே அதாவது பக்கத்திலேயே கூடவே வந்து இந்த மல்லி இருந்தா அப்டின்னா, கண்டிப்பா வந்து விஜயோட மனச மாத்தி, இவங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துருவாங்க. அதனால வந்து முதல்ல மல்லிய எங்கிருந்து விரட்டணும் அப்டின்னு சொல்லிட்டு எவ்வளவோ போராடுனாங்க. அப்படி முடிஞ்சதா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. நம்ம மல்லிய வந்து இங்கிருந்து விரட்ட முடியல. ஏன்னா, இப்போ நம்ம மல்லியோட கழுத்துல விஜய் தாலிய கட்டிருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்து வெண்பாவ பார்க்கறதுக்காக வரும்போதா இருந்தாலும் சரி, அதுக்கு முன்னாடியா இருந்தாலும் சரி, நம்ம மல்லிய விரட்டுறதுக்கு வந்து அவங்களுக்கு காரணமே தேவையில்ல. ஈஸியா விரட்டி தள்ளிட்டு போயிடலாம். ஆனா, இப்போ வந்து என்னதான் காரணத்த கண்டுபிடிச்சாலுமே கூட, நம்ம மல்லிய விரட்டுறது ரொம்பவே வந்து கஷ்டமான ஒரு விஷயம் ஆயிடுச்சு. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது நம்ம விஜயே வந்து மல்லி இனிமே இங்க தான் இருப்பா. அதுல வந்து யாராச்சும் ஏதாச்சும் பிரச்சனை பண்ணீங்க அப்டின்னா, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன் அப்டின்ற மாரி வந்து சொல்லி, மல்லிக்கு சப்போர்ட் பண்ணிடுறாங்க. ஒரு பக்கம் வந்து வெண்பா இருந்துட்டு, "மல்லி அம்மா" அப்டின்னு சொல்லிட்டு ஓடி வந்து கட்டிப்பிடிச்சு, ரொம்பவே வந்து சந்தோஷமா இருந்துட்டு இருக்காங்க. சரி ஓகே எல்லாமே நல்லபடியா நடந்துட்டு இருக்கு அப்டின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா, இந்த இடத்துல வந்து நம்ம அ ரஞ்சிதாவும், ராஜேஸ்வரியும் இருந்துட்டு, "அ இப்ப தான் வந்து நீ வந்து எல்லாமே முடிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு வந்து நெனச்சுட்டு இருக்க. இதுக்கப்புறம் தான் ஆரம்பிக்கும் போது" அப்டின்னு சொல்லிட்டு, "இதுக்கப்புறம் தான் உனக்கு தெரிய வரும்" அப்டின்ற மாரி வந்து சொல்லி, அவங்க 2 பேரும் வந்து இப்ப காத்துட்டு இருக்காங்க. நம்ம மல்லி அழிக்கிறதுக்காக. ஒரு பக்கம் வந்து வெண்பா இருந்துட்டு, "பாட்டி நீங்க வந்து மாஸ் காட்டிட்டீங்க போங்க. நீங்க மட்டும் இல்ல அப்டின்னா, என் டாடாவோட கல்யாணம் நின்னுருக்காது. இல்லன்னா வந்து ரஞ்சிதா சித்திய வந்து கல்யாணம் பண்ணிட்டு இங்க வந்து என்ன சாகடிச்சிருப்பாங்க." அப்டின்ற மாரி சொல்றது மட்டும் இல்லாம, அதே மாதிரி வந்து கோவில்ல வந்து சூப்பரா வந்து கல்யாணத்த நிறுத்துனீங்க. இப்டி கடைசி நேரத்துல வந்து நீங்க மாஸ் காட்டுவீங்கன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பாட்டி. சூப்பர் பாட்டி. தேங்க்ஸ் பாட்டி. அப்டின்ற மாரி வந்து சொல்லி, இப்போ வெண்பா இருந்துட்டு ரொம்பவே சந்தோஷத்தோட வந்து தேங்க்ஸ்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சரி எல்லாமே நல்லபடியா தான் நடந்துட்டு இருக்கு. அப்புறம் என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நம்ம விஜய் மட்டும் வந்து மனசு மாறி நம்ம மல்லிய வந்து இப்போ வந்து காப்பாத்திட்டாங்கன்னு வைங்களேன். அதாவது மல்லிய வந்து ஓரளவுக்கு வந்து ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னாலே, இங்க பிரச்சனைகள் எல்லாமே வந்து ஓஞ்சி நம்ம மல்லி, விஜய், வெண்பா எல்லாருமே சந்தோஷமா இருப்பாங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.